வேன் மீது பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 4 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சக்தி கணேஷ் வழங்கிட கேட்கலாம். சக்தி கணேஷ், வணக்கம். இந்த விபத்தில் காயமடைந்த மாணவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த விபத்து தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அருப்புக்கோட்டை அருகே பாலமுத்தம் பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இன்று காலை அந்த பள்ளியின் வாகனமானது அருப்புக்கோட்டையில் உள்ள மாணவர்களை ஏற்றிக்கொண்டு விருதுநகர் நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த தனியார் பள்ளி வாகனம் அதிவேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது முன்னே சென்றிருந்த வாகனத்தை ஓவர்டேக் செய்து போகும் பொழுது விருதுநகரிலிருந்து அருப்புக்கோட்டையை நோக்கி வந்த தனியார் வாகனமானது அதன் மீது மோதி வண்டியின் பின்புறம் தனியார் வாகனத்தின் வண்டியின் முன்புறம் கண்ணாடி உடைந்து விட்டது. அதே போல் பள்ளி வாகனத்தின் பின்புறம் கண்ணாடி உடைந்து விட்டது. மேலும் இந்த வாகனத்தில் பின்னால் அமர்ந்திருந்த 4-5 மாணவர்கள் தலையில் அந்த கண்ணாடி சிறிதளவு குத்தி காயமடைந்தனர். உடனடியாக தகவல் தெரிந்த அருப்புக்கோட்டை நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து அவசரமாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் வரவழைக்கப்பட்டு மாணவர்களை அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக தற்போது கொண்டு வந்துள்ளனர். இப்போது மாணவர்கள் அலுவலகம் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். சிறு காயங்கள் தான் இருந்தாலும் கண்ணாடி துகள்கள் வந்து தலை மீது உடல் மீது அங்கங்கே குத்தியுள்ளதால் மாணவர்கள் காயப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து அருப்புக்கோட்டை நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சக்தி கணேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.